டிஃப்ரெண்ட்டான ப்ரிசர்வேஷன் பார்த்துடலாமா? பேபியோட ஃபர்ஸ்ட் டீத் அண்ட் அவங்க வந்து யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பிரஷ் இது 2யுமே வச்சு அழகா ப்ரிசர்வ் பண்ணி குடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம எம்டிஎஃப் போர்ட்ல பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஓகே சிஸ்டர் அப்ப அதிலேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 8 இன்ச்சஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி டீத்த எப்படி வைக்கணுங்கிறது மட்டும் கொஞ்சம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அவங்க புடிச்ச மாதிரியே நம்ம வச்சு பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவுட்லுக்கு. இதோட கன்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். தேங்க் யூ. நேத்து போட்ட கன்டினியூஷன் வீடியோட பார்ட் 2 தான் இது. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, எனக்கு வந்து பல்லு வந்து டாம்ல இருக்கிற மாரி வேணும் சிஸ்டர். எனக்கு அது மாத்திரம் நீங்க பண்ணி குடுத்துருங்க. இது வந்து ஃபோட்டோ வந்து பல்லு விழுந்தப்ப எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவும் ஆட் பண்ணிருங்க அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது பயங்கர ஒரு டாஸ்க்காவே இருந்துச்சு. இவங்க சொல்லும்போது அந்த பல்லு நிக்கவே இல்லங்க. அந்த பல்லு வந்து வைக்கும்போது அந்த டாமோட பெருசா வேற இருந்துச்சா, இத பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு காமெடி மட்டும் ஞாபகம் வந்துச்சு. எம்பட செருப்பு கண்ணா ஐயோ காட்டாடி பல்லு ஆத்தா குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா உன்னால மூடவும் அது என்னவோ தெரியலங்க. எனக்கு இந்த காமெடி தாங்க ஞாபகம் வந்துச்சு. ஆனா இதோட அவுட்லுக் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அந்த சிஸ்டரோட பர்மிஷனோட தான் நான் இத எடிட் பண்ணி போட்டேன். இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் வேணும் அப்டின்னா ஹென்னாஸகாவ கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம எல்லா மாரியான ப்ரிசர்வேஷனுமே பண்ணி குடுத்துட்டுருக்கோம். இந்த ஒர்க் எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.